பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அநேகர் வீட்டில் மிக சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். இந்த ஈஸ்டர் பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாட வேண்டும், எதற்காக நம்ம இதை முக்கியத்துவப்படுத்துகிறோம். இப்போ பாருங்க, அவரோடு இருந்த அந்த 12 சீஷர்களுமே இவருடைய உயிர் தெழுதலை நம்பவில்லை. அவர் உயிரோடு அவர்களோடு உலாவி வரும் பொழுது அங்கே இங்கே நடந்து போயிட்டு அங்கே பிரசங்கங்களை பண்ணும்போதெல்லாம் நான் 3ஆம் நாளை உயிர் தெழுந்திருப்பேன் என்று அவர்களோடு சொன்னது அவர்களுக்கு நினைவு இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன செய்யலை, நம்பலை. இங்கேருந்து மகதலேனா மரியாள் போய் அந்த கல்லறையில் புரட்டி பட்டிருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லைங்கிறதையும் பார்த்துட்டு சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது அப்போ கூட ஒரு சந்தேகத்தோடு தான் போகிறாங்க. முதல்ல போன சீஷன் போல, அப்புறமா தான் பேதுரு ஓடி துணியெல்லாம் மடிச்சிட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு சில சீஷர்கள் என்ன பண்றாங்க, பின்மாற்றத்துக்குள்ளாக போறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு சில காரியங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியதா இருந்தது. இவங்களுக்குள்ள நம்பிக்கை வரல. இவங்க என்னோடு கூட இருந்துமே என்னுடைய அற்புதங்களை பார்த்தோம், என்னுடைய வல்லமைகளை பார்த்தோம், நான் எலியாவோடும் மோசையோடும் மறு ரூபம் இதில் நான் பேசினது எல்லாமே இவங்க பார்த்துருந்துமே என்னை இவங்க விசுவாசிக்கவே இல்லையே என்ற ஒரு வருத்தம் தான் அங்கே மிகுதியாய் காணப்படுகிறது. அப்படிதான் அவங்க மறுபடியும் பேதுரு என்ன பண்றான், நான் மீன் பிடிக்க போறேன் சொல்லி பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்க முடியுது. 11 முறை அவர்களுக்கு தரிசனமாகிறார். விழாவை காட்டுறாரு, கை காலில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயங்களை காட்டுறாரு. தோமாலாம் நம்பவே இல்லை. இன்னும் ஒரு சிலருக்கு விசுவாசமே வரலை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பாருங்க, அந்த சீஷர்களை காட்டிலும் நம்ம பாக்கியவான்கள். இதுவரைக்கும் வேத புத்தகத்திலிருந்து மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்தாரு, அவர் தேவனுடைய குமாரன், அவர் மரித்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, அவர் திரும்பி வருவாரு என்று நம்ம நம்பிக்கையோடு எதையுமே கண்ணால பார்க்கவில்லை என்றால் நாம் படித்து நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் பாக்கியம். அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அப்படித்தானே. பாருங்க, அவர் 3 காரியங்களை ஜெயித்து எழுந்தார். முதலாவது என்னத்தை ஜெயித்தாரு? சாத்தானை ஜெயித்தார். சாத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான், இந்த பூமியை ஆதாம் ஏவாள் மூலமா வஞ்சித்து இந்த பூமியை முழுவதுமாக எடுத்துக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி சிலுவையில வெற்றி சிறந்ததுனால என்னாச்சு, இந்த பூமி மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகள் கையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இதே பூமியில தான் 1000 வருட அரசாட்சி நீங்களும் நானும் ஆள போகிறோம். இது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறது, 1000 வருடத்துக்கு பிறகுதான் இது அழியவே போகிறது. இது இந்த பூமி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கி வைத்த வானமும் பூமி. அதனாலதான் அந்த 1000 வருடம் இந்த பூமியில திருப்தியாய் நம்ம ஆள போகிறோம். 2வது, அதனாலதான் சாத்தானை என்ன பண்ணாரு, ஜெயித்தார். அவனையும் அவனுடைய ஆதிக்கங்களையும் அதிகாரங்களையும் ஜெயித்தார். 2வது பாத்தீங்கன்னா மரணத்தை ஜெயித்தார். அதாவது மரணத்தின் கூர் எதுன்னு பாத்தீங்கன்னா பாவம். இந்த பாவத்தை ஜெயித்தார். பாவத்தையும் சாபத்தையும் தானே சிலுவையில அறைந்தாரு, ஆணிகள் அடித்து அதுல வெற்றி சிறந்தாரு. அப்போ இந்த பாவத்தை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். எப்படியோ இவங்க பாவம் செய்ய வச்சு தேவன்கிட்ட இருந்து இவங்களை பிரிச்சிடணும், தேவனுடைய திட்டத்தை கொலைச்சிடணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோட தானே வந்தான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் கர்த்தர் பொறுத்து இருந்தா. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா, அவன் சாத்தான் என்ன நினைச்சான், மரித்தவர்கள் எல்லாரும் எங்க இருப்பாங்க, பாதாளத்தை இருப்பாங்க. அவர் அடுத்த நாள் பாதாளத்துக்கு போகும் பொழுது அங்க என்ன நினைச்சான் சாத்தான், பத்தியா நான் இருக்கிற இடத்துக்கு நீயும் வந்துட்ட, இப்ப நீ இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் உன்னை பார்க்க வரல, நீ இருக்கிற இடத்துக்கு நான் ஒன்னும் வரல, இது உனக்காக உண்டாக்கப்பட்டது, நீ தான் இங்க இருக்கணும், நான் இங்க வந்தது காரியம் வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் போய் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாரையும் அந்த இடத்துல பார்த்துட்டு திரும்பி அந்த மரணத்தை ஜெயிக்கிறாரு, சாத்தானை ஜெயிக்கிறாரு, கடைசியாக பாதாளத்தையும் ஜெயிக்கிறாரு. மரித்தவங்க எல்லாருமே பாதாளத்துக்கு போனா யாராலையும் திரும்பி என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆனா வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்? அவர் வெற்றி சிறந்ததுனால வெளியே வந்தாரு. ஃபர்ஸ்ட் என்னத்தை ஜெயித்தாரு? சாத்தானை ஜெயித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு, பாதாளத்தையும் ஜெயித்தாரு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிறீங்க, பாவத்தை ஜெயிக்க முடியாம, சாபத்தை ஜெயிக்க முடியாம, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாம, சில பிரச்சனைகளை, பிசாசின் கிரியைகளை, தந்திரங்களை ஜெயிக்க முடியாம இன்னமும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படியே தண்ணிக்குள்ள தேங்கி போன மாதிரி அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படுறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இயேசுவின் உயிர் தெழுந்த நாமத்தினால நீங்க என்ன பண்ண போறீங்க, உயிர் அடைய போறீங்க. ஒரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 16 சொல்லப்பட்டிருக்கு,
சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க என்னுடையவர்கள், அதனால நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய நாமத்தினால நீங்களும் ஜெயிப்பீர்கள், ஏன்னா ஜெயிக்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க ஐயோ நான் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டுட்டேனே, இனி எனக்கு விடுதலை கிடையாதா, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறித்த நிலைமையில இருக்கிறதே, இனி அது உயிர்ப்பிக்கப்படாதா, எல்லா செத்த கிரியைகளுக்கு ஒப்பிட்டு காணப்படுகிறதே, அவ்வளவுதானே அதனுடைய காரியங்கள் என்று எதற்கெல்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சோகத்தோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அத்தனை நன்மையான காரியங்களையும் நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார். நீங்க நம்பினால் ஆமீன் சொல்லுங்க. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் மறுபடியுமாக ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஆமேன்.